Hey guys, welcome to our channel Jamna Creatives. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 2 stitches learn பண்ண போறோம். First நம்ம பார்க்க போறது blanket stitch. So 2 lines வந்து draw பண்ணிக்கோங்க. First lineல இருந்து thread எப்பவும் போல மேல எடுத்துக்கோங்க. Next வந்து ஒரு small distance விட்டு second lineல needle கீழ insert பண்ணிக்கோங்க. So பொறுமையா விடுங்க. Then third step பாத்தீங்கன்னா நீங்க second lineல insert பண்ணிருந்தீங்க இல்லையா அந்த பாயிண்ட்க்கு நேரா first lineல மேல எடுத்துக்கோங்க needle. லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்கு இடையில வர மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கணும். செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம பண்ண மாதிரியே தான், பட் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு blanket ஸ்டிச். தென் அகைன் டிஸ்டன்ஸ் விட்டு செகண்ட் லைனில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் லூப் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அந்த லூப்புக்கு இடையில ஃபர்ஸ்ட் லைனில் மேலே த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து blanket ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து இப்போ நம்ம டவுன்வர்ட் பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே நம்ம அப்வர்ட் பார்த்த மாதிரியும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். blanket ஸ்டிச் வந்து ரொம்பவுமே ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். இந்த ஸ்டிச்சஸை குட்டி குட்டியாக நீங்கள் வந்து இமேஜஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்கும். எந்த ஒரு இமேஜாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு டெடி பியரே நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் அதோட அவுட்லைனுக்கு blanket ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணியிருக்க ஸ்டிச்சோட அவுட் சைடில் குட்டியாக ஒரு ஸ்டிச் இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து லாக் ஆயிரும். தென் கீழே நாட் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனில் எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ செகண்ட் லைனுக்கு ஸ்மால் டிஸ்டன்ஸ் விட்டு கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லூப் மாதிரி கிடச்சிரும். ஸோ சேம் பாயிண்ட்டுக்கு நேராக ஃபர்ஸ்ட் லைனில் த்ரெட்டை அகைன் மேலே எடுத்துக்கோங்க. செகண்டாக இன்சர்ட் பண்ணியிருந்தீங்களா அந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து மேலே எடுத்துக்கணும். தென் அகைன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு செகண்ட் லைனில் இன்சர்ட் பண்ணுறோம். தென் ஃபர்ஸ்ட் லைனில் அந்த லூப்புக்கு இடையில அகைன் மேலே எடுக்கிறோம். ஸோ இது மாதிரி 2 டைப்பாகவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகும்போது நீங்கள் ஃப்ளவர் எம்ப்ராய்டரியில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ளவர் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இமேஜ் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் அவுட் சைட் குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்து இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து சாட்டின் ஸ்டிச். சாட்டின் ஸ்டிச் அப்படின்னா ஒரு போர்ஷனை நம்ம ஃபில் பண்ணணும். எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் அதை வந்து நம்ம ஸ்டிச்சஸ் மூலியமாக ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. செகண்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு, அதே மாதிரி தான். இதை வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சின்ன கேப் கூட தெரியக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சஸாக மாறும். அண்ட் இதோட ஃபைனல் லுக் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணி இதில் ஃபில் பண்ணுறோம். இதுவே நீங்கள் ஒரு இமேஜில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுவாங்க. தென் போக போக அப்படியே க்ராஸாக போயிடும். ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கோணல் மானலாக போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைன்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் பாக்ஸஸ் மாதிரி லைன்ஸ் டிவைட் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸ் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே மாதிரியாக ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஐடியா தான். ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம். தென் இந்த கேப்புக்கு இடையில சாட்டின் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். தென் மேலே கீழே இன்சர்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கணும். ஒரு ஸ்டிச் மேலேயும் ஒரு ஸ்டிச் கீழேயும் அந்த மாதிரி போகக்கூடாது. ஸ்டிச்சஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஈவனாக இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங்கும் பார்க்குறக்கு பக்காவாக இருக்கும். சாட்டின் ஸ்டிச் வந்து நீங்கள் எந்த இமேஜில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இந்த ஸ்டிச்சஸோட டிஸ்டன்ஸ் வந்து 1/2 இன்ச்சாக தான் இருக்கணுமே தவிர அதுக்கு மேலே அதிகமாக போகக்கூடாது. நீங்கள் எந்த இமேஜ் சூஸ் பண்ணாலும் அந்த போர்ஷனை வந்து 1/2 இன்ச்சஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் சாட்டின் ஸ்டிச் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் அகைன் செகண்ட் 1/2 இன்ச்சாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த இமேஜை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஈவனாக கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சாட்டின் ஸ்டிச்சுக்கும் blanket ஸ்டிச்சுக்கும் ஒரு ஃப்ளவர் எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ பெட்டலோட கர்வ் போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து மேலே எடுத்துகிட்டு சென்டரில் இருக்க சர்க்கிள் போர்ஷன் வந்து செகண்ட் லைனாக கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த லூப்புக்கு இடையில தேர்ட் பாயிண்ட் வந்து மேலே எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து பிளாங்கெட் ஸ்டிச் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் நான் எப்படி டீச் பண்ணனோ அதே மெத்தடை இந்த பெட்டல்ஸ்குள்ளே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் ஃப்ளவர் எம்ப்ராய்டரியில் பண்ணும்போது பிளாங்கெட் ஸ்டிச் வந்து நீங்கள் கேப்பே இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கேப் விட்டு பண்ணோம் இல்லையா, நீங்கள் கேப்பே இல்லாமல் கூட நல்லா நெருக்கமாக கூட இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டிச்சை நீங்கள் ஃப்ளவரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்க்குறக்கு ரொம்பவுமே லுக்காக சூப்பராக இருக்கும். ஒன் மோர் திங் நீங்கள் நோட் பண்ணணும், இந்த பெட்டலோட கர்வ் போர்ஷன் மேலே வந்து அதிகமாக இருக்கும், பட் கீழே வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ கீழே நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது ஒரே இடத்துல நீங்கள் 2-3 டைம் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் கீழே இன்சர்ட் பண்ண போகிறீங்க இல்லையா அந்த சர்க்கிள் போர்ஷன் கிட்டே, அப்போ வந்து ஒரே இடத்துல நீங்கள் 2-3 டைம் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டவுட் வரும், ஒரு பெட்டல் முடிச்சுட்டு இன்னொரு பெட்டலுக்கு எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இடம் வரும்போது குட்டியான ஒரு பிளாங்கெட் ஸ்டிச் வந்து நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ 2 பெட்டலும் மீட் ஆகிற ஒரு பாயிண்ட் வருது இல்லையா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்மால் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சின்ன ஸ்டிச் கொடுத்துட்டு தென் எப்பயும் போல் பெட்டலுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துலையுமே பிளாங்கெட் ஸ்டிச் தான் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து பெட்டலுக்கு மேலே மூவ் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளவர் எம்ப்ராய்டரியில் பண்ணுறதுனால நீங்கள் நல்லா நெருக்கமாகவும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் புரியணுங்கிறக்காக நான் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் கேப்பே இல்லாமல் கூட நல்லா நெருக்கமான ஸ்டிச்சஸாக நீங்கள் கொடுத்தாலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் நம்மளோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கிளாஸ் மட்டும் எடுக்கிறது இல்லைங்க, ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸும் ப்ரொஃபஷனல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் பேசிக் டு ப்ரோ லெவலும் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ நம்மளோட ப்ரொஃபஷனல் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். ஆனால் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடைசியாக நீங்கள் பண்ணுற ஸ்டிச்சுக்கு அவுட் சைடில் ஸ்மால் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவரோட சென்டர் போர்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணணும் நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ரேண்டமாக கொடுக்கக்கூடாது. இப்போ நான் கொடுத்துட்ருக்க மாதிரியே சர்க்கிள் ஷேப்பில் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பிளாங்கெட் ஸ்டிச் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ளவர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. சாட்டன் ஸ்டிச்சுக்கும் சேம் ஃப்ளவர் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த பெட்டலை வந்து நான் ஒரு 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்டிச்சஸ் வந்து கோணலாக போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அந்த பெட்டலுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணிவிட்டு அந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பிளாங்கெட் ஸ்டிச்சுக்கு சொன்ன மாதிரி தான் சாட்டன் ஸ்டிச்சை வந்து நம்ம ஃப்ளவரில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இதையுமே வேறு எந்த இமேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளையோட ஃபெதர் போர்ஷனுக்கு நீங்கள் ஃபெதரை வந்து பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஹாஃப் இன்ச்சாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த டிவைட் பண்ண போர்ஷன்ஸ்க்கு எல்லாமே சாட்டன் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும் அந்த இமேஜ் பார்க்குறக்கே. அண்ட் எந்த ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணாலுமே ரொம்ப டைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப டைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத்தில் வந்து ஹோல்ஸ் வரும், தென் ஃபினிஷிங்குமே பார்க்குறக்கு நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப டைட்டாக போட்டு ஸ்டிச் பண்ணாமல் த்ரெட்டையும் நீடிலையும் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த கிளாஸுக்கான அசைன்மெண்ட் வந்து நீங்கள் இந்த 2 ஃப்ளவரும் ட்ரை பண்ணணும். அது இல்லாமல் கூட உங்களுக்கு ஏதாவது இமேஜஸ் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனாலும் அசைன்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதையுமே நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃப்ளவரோட சென்டர்லேயுமே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வந்து நீங்கள் எந்த இமேஜ் சூஸ் பண்ணாலுமே அந்த இமேஜ்க்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த இமேஜ் பார்க்குறக்கு ரொம்ப லுக்காக ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.